வெட்டி பையன் நினைச்சேன், உன்னை கட்டிக்கணும் வீணா போச்சு வாழ்க்கைன்னு நினைச்சேன். இவ்வளவு பெரிய விலைப்பட்டியல் உனக்கு இருக்குன்னு தெரியாது. இப்ப எல்லாரும் என்ன பண்ணையாரு என்னத்தான் கூப்பிட்டாரு, நான் தான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். அடே அப்பா, இவர்களுடைய கற்பை இப்படித்தான் காட்டிக்கொள்ள வேண்டும். அவன் பஞ்சாப்காரனாக வேணும்பான இருக்கட்டும், கர்நாடகாவில் தொழில் செய்கிறவன் எப்படி மேகதாதுவை எழுத்து பேசுவான்? பேசிவிட்டு அந்த அரசாங்கம் அவனை விடுமா? தொழில் செய்ய விடுமா? பிராமண யூதன் ரெண்டு பேரும் அறிவில் ரொம்ப மேம்பட்டவர்கள். அவர்கள் ரெண்டு பேருக்கும் குதிரை ஏறாமல் இருக்க முடியாது. நம்மோட வேலையை பார்ப்போம். ரெண்டு பேரும் ஒண்ணுன்னா, ரெண்டு பேரும் இந்து மதம்னா உனக்கு விவரம் தெரியாது, நான் சொல்றதை கேளுமா. நமக்கு எல்லா ஊழல்வாதியும் பகை. அதுல விஜயபாஸ்கரும் பகை, செந்தில் பாலாஜியும் பகை. ஒரே தட்டில் வைத்து இவர்களை அறுத்தடி. புதிய சிந்தனை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட தமிழ்நாடு தன்னுரிமை கழக தலைவர் மற்றும் முன்னாள் எம்எல்ஏ பழக்கருப்பையா அவர் தான் நினைச்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். ஐயா வணக்கம். ஐயா எப்படியா இருக்கீங்க? அனிதா ராதாகிருஷ்ணன் அவரை இதை அரெஸ்ட் பண்ணிட்டு அவர் சிஎம் பத்தி அவரோட பர்சனலா அவதூறு பேசினது, அதனால அவர் அரெஸ்ட் பண்ணதான் சொல்ல. அனிதா ராதாகிருஷ்ணன் பேசின அவதூறு தமிழ்நாட்டுல 7 கோடி பேர்ல 6 கோடி பேர் பேசியிருக்கேன். இது ஒன்றும் புதுசு இல்லை. நான் சொல்றேன், இது ஒரு பெரிய விஷயம் என்று எடுத்துக்கொண்டு இதை நீ தான் இப்பொழுது பரப்புகிறாய். இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அதெல்லாம் அனிதா ராதாகிருஷ்ணனுடைய புழுகு. இப்ப எல்லாரும் என்ன பண்ணையாரு என்னத்தான் கூப்பிட்டாரு, நான் தான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். அடே அப்பா, இவர்களுடைய கற்பை இப்படித்தான் காட்டிக்கொள்ள வேண்டும். என்ன நான் சொல்லிவிட்டேன், ஸ்டாலினோடு தான் நான் சாவேன், உடன்கட்டை ஏறுவேன். உடன்கட்டை ஏறினவெல்லாம் போயிட்டான் அங்கிட்டு. இந்த திருமாவளவன்லேருந்து எல்லாம் போய்விட்டார்கள். உடன்கட்டை ஏறுவதாக சொன்னவர்கள் எல்லாம் போய்விட்டார்கள். இப்பொழுது இவர் உடன்கட்டை ஏறப் போகிறார். இதெல்லாம் வெட்டி பேச்சு. இது அவர் என்ன உலகத்தில் இல்லாத சொல்லிவிட்டார். உலகத்தில் இருக்க பூரா சொல்லி முடித்த ஒரு செய்தியை இப்பொழுது புதிதாக இவர் சொல்லி உனக்கு மானக்கேடு அவதூறு வழக்கு போடுகிறாங்க. இதெல்லாம் ஆகாத பேச்சு. நான் சொல்லுவேன், நன்றாக ஆள் எல்லாமே அடித்து கொண்டு போய்விடும். பிறகு நீ ஆட்சி செய்கின்ற விதத்தில் அவர்கள் உன்னை பற்றி பேசுவதற்கு யோசிக்க வேண்டும். நாம் இவரை பேசினால் நாம் தான் அசிங்கப்படுவோம், நாம் தாழ்மை நிலையை அடைவோம் என்று அவர்கள் அஞ்சுகிற அளவுக்கு ஆழ்வதை விட்டுவிட்டு இவனை போட்டான். திருச்சி சிவாவை அவதூறு பேசினார். அவனும் இதே மாதிரி அவதூறு பேசி வந்தான். அந்த திருச்சி சிவா மகன் அவன் அவதூறு பேசினான் என்று சிறையில் கொண்டு போய் குண்டாஸ். இதெல்லாம் என்ன நியாயம்? குண்டாஸ் என்ற ஒரு சட்டம் இருப்பதே நீ ஒரு யோக்கியமான ஆட்சி நடத்தவில்லை என்பதற்கான அடையாளம். குண்டாஸ் என்றால் என்ன? எந்த விசாரணையும் இல்லாமல் எனக்கு எதிரான எவரை வேண்டுமானாலும் உள்ளே வைக்கின்ற அதிகாரத்தை ஒரு அரசு பெற்றிருக்கிறது என்றால் அயோக்கியத்தனமான அரசு என்று நான் 1000 தடவை சொல்கிறேன். எந்த ஒரு மனிதனையும் அவனுடைய குற்றம் அவனுக்கு தெரிவிக்கப்படாமல், அவன் தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு இடமளிக்காமல், நீதிமன்றத்தின் முன்னால் நின்று அவன் வழக்காடுவதற்கு உரிமையை பறித்து அவனை கொண்டு போய் உன்னை அவமானப்படுத்தினால் அவதூறு செய்தான் என்பதற்காக நீ அவனை கொண்டு போய் சிறையில் வைப்பாய் என்றால் இது ராமனுடைய ஆட்சியா? இது நல்ல ஆட்சியா? இது தேவனுடைய ஆட்சியா? இதெல்லாம் அசிங்கம். அந்த சிவாவை கொண்டு போய் குண்டாசில் வைக்கிறார். இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் மீது வழக்கு போடுகிறார். அந்த ஆள்லாம் ஊழல் செய்தவர் என்பதில் யாருக்கும் கருத்து வேறுபாடில்லை. ஊழலை செய்துவிட்டு அவன் அங்கே இருக்கிறான். அந்த ஒரு இன்டெகிரிட்டி அவனிடம் இருக்கிறது. இந்த நம்ம குக்கா விஜயபாஸ்கர் மாதிரி ஆட்கள்லாம் அந்த இன்டெகிரிட்டி இல்லை. என்ன அதாவது இப்ப இவெல்லாம் காப்பாற்றிக் கொள்ள வருகிறான். அவன் என்ன நினைக்கிறான்? அவனும் ஒன்றும் முட்டாள் இல்லை. 30 வருடத்துக்கு வழக்கு நடக்கும், நாமெல்லாம் செத்து போய்விடுவோம், நம்முடைய சொத்துக்களை பிள்ளைகள் அனுபவிப்பார்கள். இந்த சட்டம் பல்லில்லாத சட்டம், இந்த நீதிமன்றங்கள் பயனற்றவை, தே ஆர் யூஸ்லெஸ். இப்படியே இந்த வெள்ளைக்காரன் ஆக்கி வைத்த நீதிமன்றங்களும் வெள்ளைக்காரன் உண்டாக்கிய சட்டங்களும் அடுத்தடுத்த நீதிமன்றங்களுக்கு போய் ஆவண்ணா ராஜா 1,70,000 கோடியில் கை வைத்து 11 ஆண்டுகள் ஆகிவிட்டன. 2வது நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கிறது. ஆவணராஜா கனிமொழியினுடைய காலத்தில் இந்த வழக்கு முடிய போவதில்லை. சிதம்பரம் ஊழல் செய்தார் என்பதற்காக 100 ஆண்டுகள் டெல்லி சிகார் சிறைச்சாலையில் இருந்தார். அந்த வழக்கு மறுபடியும் எடுக்கப்படவே இல்லை. இவர்கள் வாழ்நாளைக்குள் இந்த வழக்குகளை முடிக்கவும் மாட்டார்கள், இவர்கள் தண்டிக்கப்படவும் மாட்டார்கள். ஆகவே இந்த சட்டங்கள் பயனற்றவை. தே ஆர் டூத்லெஸ். இதுதான் இந்த நம்முடைய நாட்டிலே ராஜாதி மாதிரி, நேரு மாதிரி ரொம்ப தகுதியான ஆட்சியாளர்கள் திஸ் சிஸ்டம் ஷுட் பி சேஞ்ச்.
இந்த நீதிமன்ற முறை, இந்த வழக்கு முறை, இதெல்லாம் காலம் கடந்து நீடித்து கொண்டே போய் எல்லாரும் கடைசியில் தப்பித்துக் கொள்கிறார்கள். கொஞ்ச நாளைக்கு அவனை சிறையில் வைப்பது மட்டும்தான். வைத்த பிறகு அவன் ஜாமீனில் வந்து விடுவான், வழக்கு நடத்தி கொண்டே இருப்பான். பிறகு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும், 2 ஜட்ஜு, 5 ஜட்ஜு, அப்புறம் 11 ஜட்ஜு, அப்புறம் இவன் செத்து போயிடுவான். அந்த வழக்குகள் தட் அக்யூஸ்ட் இஸ் டெட், ஸோ த கேஸ் இஸ் க்ளோஸ்ட். இதுக்கு எதுக்கு நீதிமன்றங்கள், இதுக்கு எதுக்கு வழக்கு, இதுக்கு எதுக்கு நீதிமன்றங்கள்? இதை மாற்றி அமைக்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஆட்சியாளர்கள் மையத்திலும் வரவில்லை, மாநிலத்திலும் வரவில்லை. புதிய சிந்தனை ஓட்டம் இல்லை, மக்களை பற்றிய சிந்தனை இல்லை. மக்களுக்காக சட்டங்கள் தவறாக இருந்தால் மாற்ற வேண்டும், அயோக்கியர்களை களைய வேண்டும், அதற்காக நாம் அவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இதில் நாம் ஆட்சிக்கு நீ மக்களிடம் மறுபடியும் போய் பெரும்பான்மையை பெறு. எதற்கு நீ இவர்களை எல்லாம், இந்த அயோக்கியர்களை எல்லாம் சேர்த்து கொண்டு, அதென்ன ஏவா வேலு ஊழல் செய்தால் மட்டும் அவரை கைது செய்வாய், அனிதா ராதாகிருஷ்ணனை கைது செய்வாய், குக்கா விஜயபாஸ்கரனை மடியில் வைத்துக் கொள்வாய். சிரிக்கும் உலகம். வரலாறு தெரியுமா உனக்கு? ஈவிரக்கம் இல்லாதது. உன்னை ஒரு இக்னரண்ட் மேன்ஸ் ரூல் என்று எழுதும், தெரியுமா? இக்னரண்ட் மேன்ஸ் ரூல் என்று எழுதும். விஜய்ஸ் ரூல், இக்னரண்ட் மேன்ஸ் ரூல் என்று துக்ளக்கை எழுதியது போல் உன்னை எழுதுவார்கள். துக்ளக்கை இப்படித்தான் எழுதினார்கள். அவன் நினைப்பான் கேபிட்டலை மாற்றுவான், பிறகு திருப்புவான், டெல்லிக்கு வா என்று சொல்வான். அப்புறம் இவன் காசை அடித்து விடுவான், தோல் இல்லை செய்கிறேன்பான். அப்புறம் தோல் கள்ளப்பணம் வந்து விட்டது என்று சொல்லி மறுபடியும் தங்க காசுக்கு மாற்றுவான். இவனை கட்டி கொண்டு அழுக முடியவில்லை என்று மக்கள் அழுதது போல உன்னை பற்றி பேசுவதற்கு இடம் கொடுக்காதே. நல்ல ஆட்சி நடத்த வேண்டும் என்று நீ நினைக்கிறாய். நீ நடத்த வேண்டும் என்றும் உன்னுடைய ஆட்சி நீடிக்க வேண்டும் என்றும் நானும் நினைக்கிறேன். கடைசியா ஒரு கேள்வி நானும் நினைக்கிறேன். அப்படியானால் அயோக்கியர்களை ஒரே தட்டில் வைத்துப்பார். அது திமுகவாக இருந்தால் அதிமுகவாக இருந்தால். இந்த ஆதவ் அர்ஜுனாவெல்லாம் லாட்டரி சீட்டு நடத்தி பிழைப்பு நடத்தியவன். லாட்டரி சீட்டு நடத்துவது கேவலமான தொழில். லாட்டரி சீட்டு மளிகை கடை வைத்திருப்பது போல நியாயமான தொழில், மக்களை சுரண்டுகிற தொழில். இந்த மாதிரி தொழில் செய்தவனை எல்லாம் முக்கியமான பொறுப்பில் வைத்துக் கொண்டு அவனுடைய ஆலோசனை எல்லாம் கேட்டு, நீ அந்த கட்சியை கலைக்கிறேன், இந்த கட்சியை கலைக்கிறேன், அதிலே முரண் இருப்பதை நான் கண்டுகொள்ள மாட்டேன் என்று சொன்னால், விஜய்ஸ் ரூல்ஸ் will be criticized, not Adhav's rule. Adhav can be sent out. He is a lottery man. ரொம்ப மோசமான தொழில் செய்து பணம் சேர்க்கிறவர்கள் அவர்கள் பேசுவதையெல்லாம் கேட்டுக்கொண்டு, இந்த ஞான ஆரோக்கியசாமி உன்னுடைய படத்துக்கு கால் சீட்டு வாங்கியவன், 15 ஆண்டுகள் கால் சீட்டு வாங்கியவனை கொண்டு ஆலோசகராக வைத்து அவனுக்கு அரசாங்க கார் கொடுத்து, அப்புறம் கர்நாடகத்துக்காரனை நீ டெல்லி சிறப்பு பிரதிநிதி ஆக்கி, அவன் எப்படி மேகதாதுவை பற்றி பேசுவான்? அங்கே தொழில் செய்கிறவன் அவன். பஞ்சாப்காரனாக வேணும்பான இருக்கட்டும், கர்நாடகாவில் தொழில் செய்கிறவன் எப்படி மேகதாதுவை எழுத்து பேசுவான்? பேசிவிட்டு அந்த அரசாங்கம் அவனை விடுமா? தொழில் செய்ய விடுமா? இந்த மாதிரி ஆட்களை எல்லாம், தமிழர்களின் நலனுக்கு எதிராக உள்ளவனை எல்லாம் நீ போடுகிறாய். காங்கிரஸ்ல ஒருவனை எம்பி ஆக்குகிறாய். நீ ஆகி தொலைந்தால் மோடியை எதிர்க்க வேண்டியது வருமே. நாளைக்கு மோடி நம்ம மீது நம்மை கடிப்பாரே என்று சொல்லி காங்கிரஸை கடிக்கட்டும் என்று அவனை அனுப்பினார். அவன் மேகதாதுவை பற்றி பேசினா அதெல்லாம் பேசாதே என்று சொல்லிட்டு ஓடுகிறான். தமிழ் எம்எல்ஏக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன், அந்த எம்எல்ஏக்கள் தமிழ் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். இந்த எம்பி மேகதாதுவை பற்றி பேசுவதற்கு அவன் கூசுகிறான் என்றால் அவனை செருப்பால் அடிக்க வேண்டும். இந்த நாட்டுக்கு, இந்த மக்களுக்கு துரோகம் இழைக்கின்ற ஒருவன் இந்த நாட்டின் பேரால், இந்த எம்எல்ஏக்களின் பேரால் அவன் எம்பி ஆகிறான். எல்லாமே இப்படி ஏற்குமாறாக செய்கிறாய். எப்படி உன்னுடைய நல்லாட்சி நிலைக்கும்? உன்னுடைய நல்லாட்சி நிலைக்க வேண்டும் என்று நான் எதிரே இருந்து சொல்லுகிறேன். ஒரு பயனும் எனக்கு தேவையில்லை. நீ யோக்கியமாக இந்த முட்டாள்களையெல்லாம் தள்ளி வைத்து விட்டு இந்த தலைமைச் செயலாளர் சொல்வதை கேட்டுக்கொண்டு ஆழ்வாயா? இந்த முட்டாள்கள் சொல்வதை கேட்பாயா? தலைமைச் செயலாளர் விவரமான ஆள். பாதி காரியம் அவராலே தான் நடக்கிறது. பேசாமல் அவரை காலையில் போன பிறகு எதுவாக இருந்தாலும் நான் சொன்னது மாதிரி சொல்லிக் கொடுக்குறேன், எனக்கு யோசனை மட்டும் சொல்லுங்கன்னு சொன்னால் அவர் சொல்லுவார். உங்களை போன்ற விவரம் இல்லாத foolish people will rule this country one day. How can they rule this country? So well-trained bureaucracy, well-educated bureaucracy had been created by the British people. அதனால்தான் அவ்வளவு அவர்களை படிக்க வைத்து துணை கலெக்டர் இருந்து செக்ரட்டரி வரையிலும் அவனுக்கு பல அனுபவங்களை கொடுத்து கொண்டு உட்கார வைத்ததெல்லாம் நீ எல்லாம் முட்டாளாக இருப்பாய் என்பதற்காகத்தான் அவனை அறிவுள்ளவனாக ஆக்குகிறார். அதிகார வர்க்கம், bureaucracy is so strong in our country that is well educated and well trained. அது எதற்காக என்றால் உங்களுடைய போதாமையை, உங்களுடைய முட்டாள்தனங்களை எல்லாம் ஈடுகட்டுவதற்காகத்தான்.
ராஜாஜியை போன்றவர்களே ஆளுகின்ற நிலை விதிவிலக்கு. இட் இஸ் அன் எக்ஸெப்ஷன். ராஜாஜி நாடாளுவது என்பது ஒரு எக்ஸெப்ஷன், 1000 ஆண்டுகளுக்கு எக்ஸெப்ஷன். நான் ராஜாஜி மாதிரி ஒரு சிந்தனையாளனை, ஞானியே, he was a saint. உலகத்திலே philosopher should rule the country என்று பிளேட்டோ ஒரு பெரிய தத்துவம் கண்டுபிடித்தான். philosopher should rule the country, then only country will prosper என்று அவன் ஒரு பெரிய தத்துவம் கண்டுபிடித்தான். அப்புறம் அவனுக்கு சொந்த பெண்டாட்டி இருந்தால் அவனுக்கு குடும்பத்தை பற்றி தான் சிந்தனை வரும், சொந்த பிள்ளை இருந்தால் குடும்பத்தை பற்றி சிந்தனை வரும். ஆகவே அவனுக்கு சொந்த பெண்டாட்டியும் இருக்கக்கூடாது, அவனுடைய பிள்ளையை அவனுக்கு அடையாளம் தெரியக்கூடாது. ஆள்பவர்களுக்காக 1000 தாசிகளை நான் அரண்மனையில் ஏற்பாடு செய்து கொள்வோம், அவருடைய தேவைகளை தீர்த்து கொள்ளட்டும், ஆனால் அவர்களுக்கு குடும்பங்களும் குடும்ப உணர்வும் வரக்கூடாது. அப்படிப்பட்டவன் தான் he can be a philosopher, he will not be selfish என்று பிளேட்டோ தத்துவம் சொன்னான். தர்மத்தை அறிந்து இந்த நாட்டினுடைய போக்குகளை ஞானத்தை அறிந்து ஒரு மனிதன், குடும்பம் இருந்தது, பிள்ளை இருந்தது, ஆனால் அவர்களெல்லாம் பேசாமல் இருந்தார்கள். சாகிற போது ராஜாஜியிடம் ஒன்றுமில்லை, அவன் வக்கீலாக இருந்து சம்பாதித்த வீடு மட்டும்தான் இருந்தது. அவனெல்லாம் பற்றற்ற ஞானிகளாக இருந்து நாடாள முடிந்ததற்கு தர்மத்தை ஊட்டி அவர்களை ஞானிகளாக மாற்றினார்கள். பிளேட்டோவுக்கு அந்த கருத்து தெரியவில்லை. பிளேட்டோவின் வழியிலே வெள்ளைக்காரன் வந்து நம்முடைய நாட்டுக்கு திணித்து விட்டு போன ஜனநாயகமும் கூறுகட்ட ஜனநாயகம். இங்கே ரெப்ரசன்டேட்டிவ் நேச்சர் ஆஃப் பாலிடிக்ஸ் இருக்க வேண்டும். இருந்தால் இந்த ஜாதிக்கு ஓட்டு போடுவது, மதத்திற்கு ஓட்டு போடுவது, கிறிஸ்டியன், we should vote for a Christian. A Christian is going to rule our country. Is it not an exceptional one? But this is the first time, like even the Christian has come. இந்த சிந்தனையெல்லாம் வராது. அதனாலே இது ஜாதியையும் விட மாட்டான், மதத்தையும் விட மாட்டான். அப்புறம் இந்த மாதிரி பல கருத்துக்கள். ஜாதி மதம்னு நீங்க இப்ப சொல்லிட்டு இருக்கிற இந்த தருணம் இதை நான் சொல்றேன், பாலிடிக்ஸ்ல வேண்டாம். நீ கல்யாணம் பண்ணிக்கிறது, கடவுளை வழிபடுறதுக்கு வச்சுக்க. எந்த அளவுக்கு இதை கொண்டு வந்து இந்த அரசியலில் திணிக்கிறார். நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், நாம் குடிமகன், நம்மிடம் வரி வசூலிக்கிறார்கள், நமக்கு வேண்டிய நன்மைகளை செய்கிறார்கள். அதுதான் அரசாங்கத்தினுடைய வேலை. நமக்கு கல்வி தர வேண்டும், மருத்துவம் தர வேண்டும், அடிப்படை வசதிகள் தர வேண்டும். நான் இன்னொருவனால் பாதிக்கப்பட்டால் சட்டம் என்னை காக்க வேண்டும். தேர் ஷுட் பி a ரூல் ஆஃப் லா. சட்டங்கள் ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்டு எல்லாருக்கும் அறிவிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் we can follow the law. இப்படி இது இவ்வளவுதான் சிம்பிள். அதை விட்டு ஆகாத வேலையை தான் பார்த்து கொண்டு இந்த ப்ரிஜுடிஸ்டு மைண்டு, you will save Kukka Vijay Bhaskar and you will punish Anida Radhakrishnan and Eva Velu. Is it a rule? Is it a just rule? Anyway, people will get to know shortly what is going to happen in Tamil Nadu. அப்படிங்கிறது கால போக்குல நமக்கு வந்து கெட்டுக்கொண்டே போகுது. சார், நீங்க ஜாதி மதம் பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க. அது போகட்டும், அதை விட அது வேறு ஒரு பெரிய தனி. RS பாரதி இன்னைக்கு ஒரு விஷயம் பேசியிருக்காரு. நான் பாப்பனர்களுக்கு பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இம்மீடியட்டா இது ஏதாவது ஒரு இஷ்யூ ஆயிடுமோன்னு நான் பாப்பாக்களுக்கு பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். இதெல்லாம் தேவையில்லாதது. இந்த மாதிரி வெறுப்புகளின் மூலம் நான் சொல்லுகிறேன், அந்த சமூகத்தினுடைய சிறந்த அறிவை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இதற்கு நான் ஒருத்தன் தான் யோசிச்சு பதில் சொன்னேன். இந்து மதம்னு வைத்துக் கொள்ளாத, பிராமண யூதன் 2 பேரும் அறிவில் ரொம்ப மேம்பட்டவர்கள். அவர்கள் 2 பேருக்கும் குதிரை ஏறாமல் இருக்க முடியாது. என்ன, நீ குறைச்ச நான் கூடுதல்ங்கிற எண்ணம் இந்த 2 பேருக்கும் போகவே போகாது. அதனால அவனை தனியா வச்சு நீ சாயந்தரம் சமஸ்கிருதத்துல சந்தியாவந்தனம் பண்ணிக்க, நான் பாட்டுக்கு எம்பிட்டு கருப்பரை கும்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னாதான் அவன் மதத்தோட இருப்பான். முஸ்லீம் மாதிரி, கிறிஸ்துவன் மாதிரி. இல்லைன்னா 2 பேரும் ஒரு மதம்னா நீ குனி நான் என்ன சொல்லுவேன். அது வரலாற்றுல உள்ளது. 1000 ஆண்டு குதிரை சவாரி செஞ்சவனை இறக்குறது ரொம்ப எளிது. இதை போட்டு அவனை திட்டிக்கினே இருக்கிறது தேவையில்லாது. அவனுடைய சிறந்த அறிவை நம்முடைய நாடு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதனாலதான் நான் சொன்னேன், தமிழ் சமயங்கள் மற்றும் வேத சமய அறநிலையத்துறை என்பவை நம்மளும் அவனு ஏறத்தாழ ஒரு மாதிரியான மதத்தை தான் கடைபிடிக்கிறோம் என்றாலும் அவனுக்கு அடிப்படை வேதம், அவனுக்கு அடிப்படை சமஸ்கிருதம், அவனுக்கு அடிப்படை உபநிடதம், அவனுக்கு அடிப்படை சந்தியாவந்தனம், அதெல்லாம் அவன் செய்யட்டும். என்ன, நம்மோட வேலையை பார்ப்போம். 2 பேரும் ஒண்ணுன்னா, 2 பேரும் இந்து மதம்னா உனக்கு விவரம் தெரியாது, நான் சொல்றது கேளுமா. இந்த மாதிரி என்ன மாதிரி எவனா யோசனை சொல்லியிருக்கானா? நீங்க போயிடுறீங்களா தாவேக்காக்கு? இவங்க எல்லாம் போயிருக்காங்க பார்த்தால இந்த அழுக்கு முட்டையெல்லாம் போய் கெடுக்க போறாங்க. அதாவது ஒழுங்கா விஜய் ஒரு ஆள் தான் அதுல ஒழுங்கான ஆளு. இந்த யோசனை சொல்ற பக்கிகள்லாம் ரொம்ப கஞ்சாங்கலாதி ஆளுங்க. அந்த ஆளுக்கு ஒரே ஒரு நம்ம யோக்கியமான ஆட்சியை கொடுத்தால்தான் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற கருத்து இருக்கிறது. நான்
மீண்டும் திமுக வரக்கூடாது என்று நினைக்கிறவன் நான். ஆகவே மீண்டும் திமுக இந்த 50 ஆண்டுகள் செய்த இந்த கழிவு வேலைகளையே திரும்ப செய்வதற்கு அவர்கள் அறுத்தடிக்கப்பட்டு நீதி கட்சி மாதிரி அவர்கள் முற்றாக ஓய்க்கப்பட வேண்டும். நீ தொடர்ந்து ஆள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய். அப்புறம் அதுல வேறுபாடெல்லாம் வைத்துக் கொள்ளாத. நமக்கு எல்லா ஊழல்வாதியும் பகை, அதுல விஜயபாஸ்கரும் பகை, செந்தில் பாலாஜியும் பகை. ஒரே தட்டில் வைத்து இவர்களை அறுத்தடி. இவனையெல்லாம் கூட்டிக் கொண்டு உன்னுடைய கட்சியை கெடுக்காது. ஏன் நல்லா இருக்குது அவன் கண்டதெல்லாம் மிதிச்சுட்டு வர்றேன் வீட்டுக்குள்ள, இவனை எதுக்கு உள்ள சேர்க்கிற? ஏன் உனக்கு என்ன குறை? இவங்க எல்லாம் இல்லாம தானே நீ வெற்றி பெற்ற, உனக்கு அறிவுல தைக்குதா என்று கேட்கிறேன் நான். இவனெல்லாம் இல்லாம தான் இந்த நாய், கழுதை, குதிரை, இந்த விஜயபாஸ்கர், குட்கா பாஸ்கர், மட்கா பாஸ்கர் எல்லாம் இல்லாமல் தானே வெற்றி பெற்றாங்க. இப்ப எதுக்கு இவர்களை எல்லாம் சேர்த்து கொண்டு அழுகிறாய்? மக்கள் உன்னை நம்பி உன் மீது ஆட்சியை திணித்து விட்டார்கள். நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய் நாம் கேரிஸ்மேட்டிக் ஃபிகர் என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய். அதெல்லாம் கிடையாது. மக்களுக்கு 234 பேரை நிறுத்தக்கூடிய ஒருவன் 50 ஆண்டுகளாக மாற்றாள் கிடைக்கவில்லை. ஒருவன் மாற்றாளாக கிடைத்தான். அவன் தலையில் முடிவை சூட்டி விட்டார்கள். இட் ஹேட் பீன் த்ரஸ்ட் அப்பான் யூ என்று சொல்கிறேன். நீ பெற்ற ஆட்சி இல்லை, இது உன் மீது திணிக்கப்பட்ட ஆட்சி. ஆகவே மக்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ப நடந்து கொள் என்று நான் சொல்லுகிறேன். இந்த குதிரை பேரம்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த தருணத்துல இந்த டிஎம்கேலேருந்து செந்தில் பாலாஜி அவரும் அவரோட தம்பியும் தாவேக்கால இருக்கிற ஊத்தங்கரை எம்எல்ஏ அவர்கிட்ட சொல்றது எனக்கு புரிகிறது. நான் சொல்றேன், அவன் செஞ்சதாகவே நாம் வைத்துக் கொள்வோம். நீ செஞ்சது தானே வாங்கிறேன். நீ 25 எம்எல்ஏயும் லீமா ரோஸை விட்டு மேய்க்க வைத்து, அப்புறம் அவர்களுக்கு பீதாம்பரம் பொருத்தி, மறுநாள் நம்பிக்கை ஊட்டி, அவர்களை வாக்களிக்க வைத்து விட்டு ரோட்ல நெட்டு விட்டு வைத்து விட்டாயே. நீ செய்த வேலை என்ன வேலை? அப்புறம் இப்ப இந்த எம்எல்ஏக்களை எல்லாம் பிடித்து கொண்டு அவனுக்கெல்லாம் கொடுப்பாயோ மாட்டாயோ எனக்கு தெரியாது, அல்லது ஏதோ கொடுப்பதாக சொல்லி என்ன அவர்களெல்லாம் ராஜினாமா செய்ய வைத்து விசில் சின்னத்தில் நிற்கலாம் என்று நீ நினைக்கிறாய். கோர்ட்ல வழக்கு இருக்கிறது, இப்பொழுது இடைத்தேர்தல் கிடையாது என்று தேர்தல் கமிஷன் சொல்லி இருக்கிறது. ஆக இந்த வேலையை நீ செய்தாயே, நீ செய்த வேலையை செந்தில் பாலாஜி செய்யக்கூடாதா என்று கேட்கிறேன் நான். நீ ஒரு முதலமைச்சராக மக்களால் தேர்வு செய்யப்பட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ செய்ய மாட்டாய் என்று கருதி உன்னை தேர்ந்தெடுத்தால், நீ இந்த செந்தில் பாலாஜி செய்கிற வேலையை நீ செய்தாயே, நீ செய்ததை பார்த்துவிட்டு நாம் ஏன் செய்யக்கூடாது என்று அவனுக்கு அது வழக்கமான வேலை. அவன் பன்றி சேற்றில் உலர்வது வழக்கமான ஒரு கன்று குட்டியதற்கு உலர்கிறது என்று கேட்கிறேன். அதனாலே நீ செய்த வேலையை தான் அவன் செய்கிறான். அதாவது இப்பொழுது நீ வேலை ஒன்று சொல்லிவிட்டாய், ஒரு எம்எல்ஏக்கு 50 கோடி தருகிறேன் என்று சொன்னார்களாம். இப்பொழுது அவனுடைய பண்டாட்டி என்ன சொன்னாள்? டேய், நீ ஒரு வெட்டி ஆளு, உன்னை விளங்காம கட்டிக்கிட்டோம், வீணா போச்சு நம்ம வாழ்க்கை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உன் கழுத்துல ஒரு அட்டை தொங்குது, அதுல 50 கோடி உனக்கு விலை மதிப்புன்னு இப்பதான் எனக்கு தெரிஞ்சுச்சு. அடாடாடா, உன்னை கட்டிக்க நான் என்ன தவம் செஞ்சேன், இது விளையாக்குடா, வாடா நம்ம 2 பேரும் சிங்கப்பூர்ல போய் இருந்துக்கலாம், இல்லைன்னா சுவிட்சர்லாந்துல போய் இருந்துக்கலாம்னு சொல்லுவான். இந்த மாதிரி அவனுக்கு ஒரு விலை உண்டாக்கிருச்சுன்னு அவனுக்கு விளங்க வைக்கிறது தேவையா? அவன் ஏற்கனவே ஒரு முட்டாப்பே. அவன் உன் பின்னாடி திடீரவனுக்கு ஒரு விலை இருப்பதாக அவன் கொடுப்பதாக சொல்லி, இப்ப இனிமேல் ஒரு நாளைக்கு என்ன செய்வான்? இங்கேவா, நான் ஒரு யோக்கியன், உன் சின்னத்தில் நின்னேன், அதனால அவன் தரேங்கிறான், நீ தந்தா நல்லது, நான் புருஷன்கிட்ட வாங்கிக்கிறது மாதிரி. ஆகவே இந்த 50 கோடியை நீந்தா, இல்லைன்னா எனக்கு மந்திரி பதவி தான், 2ம் தரமாட்டாயின்னா அப்புறம் வேற என்ன விட்டுறது? அவன் தர்றேங்கிறேன், அதையும் விட்டு நான் என்ன நாளைக்கு சைக்கிள் கடையா வச்சு பிழைக்க முடியும் தான் சொல்லி இப்படி நீனே நான் தான் ஐடியா தர்றேன், இந்த ஐடியாவை அவன் தர்ற ஐடியாவை நான் எடுத்து வெளியே சொல்றேன். அதனால இதை நீ அவனுடைய வேலையை அவனுக்கு புறப்பட வச்சுட்டா, இனிமே உன் கட்சியில் இருக்க எல்லா எம்எல்ஏ மந்திரியா இருக்கா இல்லாத எம்எல்ஏ எல்லாம், ஆஹா we have a price tag, we are worth 50 crores, என்றைக்கு வேண்டுமானாலும் நம்ம we can defect to some other party with this price tag என்று அவன் போறான். இது நீ பண்ண முட்டாள்தனமான வேலை, ஒரு அளவுக்கு தெரியல. நீங்க கெட்டிக்காரத்தனம் என்று நினைத்து கொண்டு செய்கிற வேலையெல்லாம் செல்ஃப் கோல் என்று சொல்கிறேன். ஃபுட்பால்ல ஒரு பக்கம் 50 நாள் தானே ஆட்சி அமைஞ்சு, 50 நாள் தான் ஆகுது, 50 நாளைக்குள்ள கொட்டி கவுத்துக்கின்றவா போல இருக்க. ஆனா ஏன் அந்த 10 பேரும் உன்னை ஆதரிக்கிறான்? அவன் ஆதரிக்கிறதுக்கு ஒரு பெரிய காரணம் உண்டு. எல்லா அரியனும் இந்த பக்கம் வந்துட்டான். விஜயோட திருமாவளவன்கிட்ட ஒருத்தனும் கிடையாது.
என்னடா எல்லா ஆடு அங்கே போயிடுச்சு, நம்ம மட்டும் இங்கே குச்சியை வச்சுக்கணும் மேய்ச்சிக்கணும், எதை மேய்க்கிறதுன்னு சொல்லி ஆடு இருக்கிற இடத்துக்கு மேய்ப்பன் வந்துட்டான். எப்பவும் மேய்ப்பன் செலுத்துகின்ற வழியா ஆடு செல்லும். இப்பொழுது ஆடுகள் வந்த பிறகு ஆடுகள் வந்த வழியிலே மேய்ப்பர்கள் வருகிறார்கள். அதுவும் எல்லா முஸ்லீமும் விஜய்க்கு ஓட்டு போட்டான். முஸ்லீம் கட்சியெல்லாம் இங்கே வந்துருச்சு. மேய்ப்பர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் ஆடு இருக்கிற இடத்தை நோக்கி வந்து விட்டார்கள். ஆகவே மேய்ப்பர்கள் ஆட்டை வழிநடத்தியது போல ஆடுகள் மேய்ப்பர்களை இழுத்து வருகின்றன. இதெல்லாம் ஒரு அரசியல்ல என்ன சொல்ற? எனக்கு நீங்க இப்ப சொல்றதுதான் கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷனோட நீங்க ரொம்ப அழகா லாஜிக்கலா இருக்காங்க. எல்லா விஷயமும் லாஜிக்கலா இருக்காங்க. குடும்பத்துல போய் அவங்க வைஃப் இப்படி சொல்லியிருப்பாங்க, நீங்க சொல்றதும் அதுதான் நடக்கும். செந்தில் பாலாஜி அவர் இப்படிதான் பேசியிருப்பாரு, நீங்க சொல்றதும் கண்டிப்பா சொல்லியிருப்பா. நான் உயிர்த்தறிந்து சொல்லுகிறேன். ஐ கெஸ், நான் உயிர்த்தறிந்து சொல்லுவதும்பாங்க. நடக்கக்கூடியதை உயிர்த்தறிந்து சொல்லுவது. அதை நிச்சயமா பொண்டாட்டி அன்னைக்கு தான் சொல்லுவான். வெட்டி பையன் நினைச்சேன், உன்னை கட்டிக்கணும், வீணா போச்சு வாழ்க்கைன்னு நினைச்சேன், இவ்வளவு பெரிய விலைப்பட்டியல் உனக்கு இருக்குன்னு தெரியாது. இந்த பேட்டியை அவங்க ஃபேமிலி பார்க்க கூடாதுன்னு நான் நினைச்சேன். பார்த்தா தெரியும் அது ஐயா நம்ம மனசுக்குள்ள இருக்கிறதை எப்படி தெரிஞ்சுக்கிறாருன்னு நினைப்பாங்க. ரொம்ப நன்றி ஐயா, இவ்வளவு நேரம் உங்களோட கருத்துக்கும் உங்களோட பார்வைக்கும் ரொம்ப நன்றி.